ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஜிங்கா கோல்ட் இந்த டேப்லெட்னுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாத்திரையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இதை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவாக இந்த மருந்து உடல் சக்தியை இன்க்ரீஸ் பண்ண, ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ண பயன்படுத்தப்படுது. உடல் சோர்வு குறைக்க பயன்படுத்தப்படுது. ஆண்களுக்கான வெட்டலிட்டி சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக உடல் உறவின் போது ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுது. உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை கண்ட்ரோல் பண்ணி புத்துணர்ச்சியாக வச்சுக்குது. இந்த மருந்தில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அஸ்வகந்தா, பிளாக் மொஸ்லி, சாஸ்தவாரி, காஞ்ச் பீச், மொரிங்கா போன்ற பல இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி, ஸ்டாமினா, வைட்டாலிட்டி, அப்புறம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டும் இது கொடுக்குது. அதனால் உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு எனர்ஜியாக, புத்துணர்ச்சியாக இருக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாத்திரையை டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இது வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. வெது வெதுப்பான சுடுதண்ணியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பாடி ஹீட் ஆகுறது, அதுக்கப்புறம் மைல்டாக ஸ்டொமக் அப்செட் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. பட் ஆனால் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, பிபி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், அப்புறம் வேறு ஏதாவது நோய்க்கு நீங்கள் பல வருஷமாக மாத்திரை ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த டேப்லெட் எடுக்கும்போது கம்பல்சரியாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். நீங்களாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து, இந்த மருந்து வயாகரா கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் சேம் கிடையாது. ஏன்னா ஜிங்கா கோல்ட் ஒரு ஆயுர்வேதிக் மருந்து. அது ப்ரிஸ்கிரிப்ஷன் கெமிக்கல் மருந்து. இது ஜிங்கா கோல்ட் கிராஜுவலாக தான் வேலை செய்யும். அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஜிங்கா கோல்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட், நேச்சுரல் ப்ராடக்ட். அது கெமிக்கல் ப்ராடக்ட். ஜிங்கா கோல்ட் வெல்னஸ் சப்போர்ட், உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கொடுக்கும். பட் ஆனால் வயாகரா ஒன்லி அந்த செக்ஸ் பண்ணுற நேரத்தில் டெம்பாவரத்துக்கு மட்டும்தான் பயன்படும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ஜிங்கா கோல்ட் மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.